வணக்கம். வணக்கம். நாங்கள் இவால் சப்ளைஸ்க்கு வரோம். உங்களோட பேர்? பிரசாத். உங்களோட பேர்? கிருத்தி. சரி, பிள்ளைங்க முதலாவது போய் பேர் கொண்டாடுறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வாங்கிருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்கள சித்தி மேல சித்தி மேலா? அவங்க யார் அனுப்பியிருக்காங்க? கனடால அவங்க அம்மா நினைக்கிறாங்க. அப்பமா சரி, இவன சைட்ல இருந்து முதல்ல யார் அனுப்பிங்க, ஒரு யார் அனுப்பியிருக்கலாம்? சில வேலையில கிஃப்ட் இந்த இடத்துல இருந்து வாங்கிருக்கலாம், இல்லைன்னா வெளிநாடுல இருந்து கூட வாங்கிருக்கலாம். சில வேலை இந்த இடத்துக்கு வர முடியாத நிலையில நம்மளுடைய வாழ்த்துக்களோட கிஃப்டை கூட அனுப்பியிருக்கலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க அனுப்பி வாங்கிருக்காங்க. வெளிநாட்டா இருக்காங்களா அனுப்பியிருப்பாங்க. சரி, ஒரு நேரத்தில் அனுப்பியிருக்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கலாம். தெரியலையா? சரி, இந்த கிஃப்ட் வந்து சிவகாரங்க வாங்குறதுனால யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, அவங்க சொந்தக்காரங்க சொல்லி பொதுவா சொல்லாம யார் அனுப்பியிருக்கலாம்? குறிப்பிட்டு சொல்ல போறாங்க. தனித்தனியா கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? அப்ப எட்டு சித்தியில சொல்ல போனா யாரு சொல்லுவீங்க? சரி, அம்மா கேட்கணும். எட்டு சகோதரங்கள்ல அனுப்புறோம்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? எல்லாரும் சேர்ந்துதான் செய்வாங்க. அது அப்படி வேற இல்லையா? எல்லாத்தையும் தான் வந்து இருக்கு. அப்படி நீங்க சரியா சொல்லாம நாங்க கிட்ட கொண்டு போயிடுவோம். ஓகேயா? ஓகே, சாந்தி அதோட யாரு நான் சொல்லிக்கலாம். சரி, இரண்டாவது டிஃபைன் பார்ப்போம். விளையாட்டு சாமான் எல்லாத்துலயுமே ஒரு கிக் பாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. இங்கிருந்து வாங்கி கொடுங்க. லாஸ்டாவது சான்ஸ் வந்து உங்களுடைய சித்தியாவது வந்து இருக்குது. ஆனா அது எந்த சித்தியாவது வந்து மட்டும் சொல்லுங்க. அவங்க பெரிய சித்தி. அவங்க பேர் கஜேந்திரியா? ஆனா அவங்க சாந்தினி. அதுவும் இல்ல. சொல்லி பாப்போமா? இப்ப அனுப்பினா சொல்லியிருக்காங்க. இதை சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து திடீரென்று அரேஞ்ச் பண்ணினாலும் வார வருஷம் இதை விட பெரிய அளவுல பிள்ளைக்கு நேரவே வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. நேரடியா வந்து பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லி உரிமையா சொல்லி அப்படி அந்த சித்தியா ரம்யா ஏன்னா அடுத்த வருஷம் இங்க வந்துடுவாங்க. இங்க வர மாட்டாங்க, யூரோப் வந்துடுவாங்க. சரி, உங்களுக்கு அவங்க கிஃப்ட் எல்லாம் கேரண்டின்னு வந்தேன்னு சொன்னா ரம்யா சித்திட்டு இருந்து வந்துருக்குது. வார வருஷம் இதை விட பெரிய அளவுல தானே நேரடியா வந்து கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிட்டில இருந்து கூட வந்துருக்கு. நல்ல சிட்டி ஒரு ஆளா சொல்லியாச்சு. அடுத்த சிட்டியா இரண்டாவது வந்து தனுஷா சிட்டில இருந்து வந்துருக்குது. இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பிறந்த நாளுக்கு பிள்ளைக்கு தாங்கள் இல்லாத இடத்துலயும் பிறந்த நாள் பரிசு வந்து சேரணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. சோ எதிர்பார்த்தீங்களா? சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கிஃப்ட் வந்து இந்த பிள்ளைகள் சேவனம் சொல்லி அனுப்பி இருக்காங்க. இதே சகோதர பாசத்தோட காரணம் விருப்பம் சொல்லி வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாளுக்கு உங்களுடைய ரம்யா சித்தி, தனுஷா சித்தி, அதோட சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.